ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இனி பற்றினா தரமான சூப்பரான ப்ரொமோட் வந்திருக்கு. அடாடாடா பிக் பாஸ், அதாவது எரியிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுனா அது எப்படி ஜெகஜோதியாக எரியுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரும் பார்த்துட்ருப்பார் இவங்க பண்ணுற அட்டுழியங்கள். சாண்ட்ரா குறிப்பாக திவ்யா பண்ணுற அட்டுழியங்கள். இப்போ விஜய் பார்வதி பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு விஷயம், கலகம் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே வரும். இப்போ விஜய் பார்வதி சண்டை போட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம், இப்போ வந்து பிரவீன் கூட சண்டை போடும்போது பிரவீனோட உண்மை திரும்ப வெளியே வந்துச்சு. கனி கூட சண்டை போடும்போது கனியோட முகத்திலே கிழிஞ்சுது. இப்போ விஜய் கிட்ட சண்டை போடும்போது அந்த விடலை பையன்ற விஷயங்கள் வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வந்து இரிட்டேட்டாக இருந்தாலும், ஏன்னா விஜய் பார்வதி பேசுகிறதெல்லாம் வந்து இப்படி சூப்பராக இருக்கான்னு கிடையவே கிடையாது. நேற்றுலாம் வந்து ரொம்ப அப்படி தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் பேசினாங்க. பட் இருந்தாலும் சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசக்கூடியது இரிட்டேட்டை உண்டாக்குது. அதுவும் பாசி மாதிரி இன்னுமே வந்துட்டு அசிஸ்டன்ட் பிக் பாஸ் மாதிரி திவ்யா பண்ணுறதும், சாண்ட்ரா வந்து யார் எது சொன்னாலும் ஒத்துக்காமல் அப்படியே வந்துட்டு மிரட்டுறது. இப்போ நேற்று பிக் பாஸ் சொன்னார், அந்த ஜாக்கெட் வந்து போட சொல்லுங்கள், ஏன் உங்களுக்கு அது சொல்ல முடியாதா, உங்களுக்கு அது கடமை தானேன்னு. அதுக்காக விக்ரம் வந்து சொல்கிறாரு. அதுக்குமே வந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நீ அதை சொல்லக்கூடாதுன்றாங்க. சுபிக்ஷா நேற்று அவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க. அவங்க யதார்த்தமாக வந்தாங்களா பதார்த்தமாக வந்தாங்களா நம்மளுக்கு தெரியாது. அவங்க ரெஸ்ட் ரூம் போக வந்தாங்க. அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து யாராவது இருந்திருக்கலாம் மேபி. அதனால் இந்த பக்கம் வந்தாங்க. உள்ளே பார்த்தா திவ்யாவும் சாண்ட்ராவும் அழுதுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க கேட்டுட்டு கம்முன்னு போயிட்டாங்க. இதை வந்து நைட்டு வந்து ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. அதுக்கு பிரச்சனை வந்து ரொம்ப மட்டமாக பேசியிருந்தார். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி இருக்கிற 24/7 ஃபுல்லாக வந்து பிக் பாஸ் பார்க்குறாப்புல. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுக்குறாரு. செம்ம சூப்பரான ஒரு தண்டனை. என்னென்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் கொடுக்கல. முன்னாடி யாருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் வேறு விதமாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போகணும். வா, என்னையா சொல்கிறீங்க? ஐயோ, வீட்டில் இருக்கிற எல்லா வேலைன்னா பாத்ரூமை கழுவுற வேலை இருக்குது. நேற்று இவங்க போட்ட பூண்டு தோல் அங்கேயே இருக்கே, அதை வேறு பெருசாக பண்ணலையே. ஆஹா, அப்போ எல்லாத்தையும், அதாவது யார் உப்பு தினமும் தண்ணி குடித்தவனுன்ற மாதிரி வந்து செம தர்மடி போல் இருக்குது. நேற்று வந்து சாண்ட்ரா வந்து பூண்டு தோல் உரிச்சு போட்டுகிட்டே போனாங்கல்ல. இப்போ இவங்க வந்துட்டு பண்ணாங்கன்னா விஜய் பார்வதி கண்ணியில் நடுவில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க பூண்டு தோல் உரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக வன்மம் போட்டு இறங்கிட்டாங்க. ஸோ அதை வந்து பிரஜனையே வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், எனக்கே வந்துட்டு இவ்வளோ பூண்டு உரிப்பாளன்னு இத்தனை 19 வருஷத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுன்றார். அப்போ அவர் எவ்வளோ காண்டாக இருப்பார் பாருங்க. இவ்வளோ பூண்டாக உரிச்சு எங்களுக்கு பெண்டு நிமிருது. வரும் இல்லாமல் டென்ஷன் ஆகிட்டார். விக்ரம்லாம் செம்மையாக எங்கள் டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அலங்கோலப்படுத்திட்டாங்க. ஆனால் அதே ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம். பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரிங்களா? அவங்கள வந்து கலாச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவர் பார்த்ததுனால என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டார். இப்போது எல்லா வேலையும் இவங்க பண்ணணும். இதுக்கு மேற்பார்வையாளராக சூப்பர்வைசரை யாரை போட்டிருக்காங்கன்னா வின்னிங் கேப்டன் மென்ஷன் பண்ணுறாரு. வின்னிங் கேப்டனாக இருக்கிற மாப் மாயாவிஸோட தலைவர் திரு விக்ரம் அவர்கள் தான் வந்துட்டு இதை வந்து மேற்பார்வை பண்ணணும்னு சொல்லிட்டாப்புல. அது இன்னும் உச்சக்கட்ட கோவம். ஏன்னா இவங்களோட 2 பேரோட மெயின் வில்லனாக வந்து இப்போ விக்ரம் தான் இருக்கார். விக்ரமோட மெயின் வில்லனாக இருக்கிறது வந்துட்டு அவங்க தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் விக்ரம் சொன்ன 2 பேர் யாருன்னா சாண்ட்ரா, திவ்யா. இப்போ விக்ரம் சொன்னதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அங்கே வருது. நான் சொன்ன 2 ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு நானே வந்து இப்போ சூப்பர்வைசர்னு எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணி அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுங்கன்ட்டார். அதுக்கப்புறமா தான் வராங்க. இப்போ என்னென்னா, இப்போ இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு. காலையில் மார்னிங் அடி டாஸ்க் போச்சு. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் போச்சு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இன்னும் குளிக்கல இந்த திவ்யா. ஏன்னா அது எப்படி தெரியுது உங்களுக்கு ப்ரொமோவில் வந்துட்டு, ஏன்னா எல்லாருமே வந்து குளித்து முடிச்சு ரெடி ஆகிட்டாங்க. இவர் சொல்கிறார் விக்ரம், போய் குளிச்சு சீக்கிரமாக வந்துடுவீங்களான்னா, நான் குளிச்சுட்டு வருவேன், குளிக்காமல் வருவேன். ஏன்னா அப்படி ரஜினி போகிற டைலாக் வந்து அடிச்சு விட்றாங்க. நான் குளிக்காமல் இருப்போம், அதுக்கே நீ யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. சரி, இந்த இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து பங்கு போட்டு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஷூன்றாங்க. அவர் ஏற்கனவே ஸ்டாண்டப் காமெடி. அவருக்கு சிம்பிளாக கலாச்சிட்டு போயிட்டாப்புல. எனக்கு குக்கர் விசில் எப்படி அடிக்கணும்னு தெரியுமா, நீங்கள் முதல்ல வந்து உங்கள் வேலையை பாருங்கன்னு கலாச்சி விட்டாப்புல. ஆனால் பிக் பாஸ் நல்லா பண்ணுறீங்க. பிக் பாஸ் இந்த மாதிரி நான் நினச்சி பார்க்கல. அதாவது யார் கூட கோத்து விட்டால் எங்கெங்கே கண்டென்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பண்ணுறீங்க. சூப்பர், பேஷ் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அப்போ பிக் பாஸ் எவ்வளோ கோவத்தில் இருப்பார் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.